தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை விரைந்து கொடுக்காவிட்டால் தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அதிரடி அறிவிப்பு. பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமூர். சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்துல இன்று காலை செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. வன்னியர்களுக்கான 10.5% தனி இடஒதுக்கீட விரைந்து தமிழ்நாடு அரசு வழங்காவிட்டால் இதுவரைக்கும் இந்த அரசு கண்டிடாத மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், இந்த வன்னியர்களுடைய வாழ்வுரிமைக்காக, வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பங்கு என்பதை விட வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணிச்சிருந்திருந்தாங்க. ஒரு மருத்துவம் படித்தவர், தன்னுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். தான் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்க்கையை கடந்திருக்க முடியும், ஆனால் இந்த வஞ்சிக்கப்பட்ட பேரினம் கல்வியாலும் வேலைவாய்ப்பினாலும் தான் முன்னேற முடியும் என்கின்றதை உணர்ந்து வீதி வீதியாக கிராமம் தோறும் நடந்தே இந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்து 40 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே இந்த மக்களுக்கு கல்வியின் அருமை புரியாத போதே மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம், இந்த உலகே இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டத்தை நடத்தி காண்பித்தார். அதுதான் 1987ஆம் ஆண்டு நடந்த சாலை மறியல் போராட்டம். சாலை மறியல் போராட்டத்துல வன்னிய பெருஞ்சமுதாயத்தை சேர்ந்த 23 பேர் செத்து ஒழிஞ்சான். ஆனால் அந்த 23 பேர் செத்து ஒழிஞ்சதுனால இந்த சமுதாயத்திற்கு பலன் கிடைச்சதா? அந்த இடஒதுக்கீட்டுனால இந்த சமுதாயத்திற்கு பலன் கிடைச்சதானா? முழுமையான பலன் இன்னைக்கும் கிடைக்காது. 1987 சாலை மறியல் போராட்டத்திற்கு பின்பாக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த திமுக வன்னியர்கள் கட்டும் கோபத்துல இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவர்களை அமைதிப்படுத்தாவிட்டால் 13 ஆண்டு காலம் கழிச்சு இந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறோம், இதை காப்பாற்றிக்க முடியாது என்பதை உணர்ந்து மீண்டும் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்தா நம்மளால சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்து அழைத்து பேசிய கலைஞர் கருணாநிதி 23 பேர் செத்தான். 23 பேர் செத்த சாதிக்கு இடஒதுக்கீட்டு உரிமைய பலன் கிடைக்கல. 108 சாதியை சேர்த்து கலைஞர் கருணாநிதியோட இசைவேளாளர் சமுதாயத்தையும் சேர்த்து எம்பிசி என்கின்ற பிரிவை ஏற்படுத்தி அதுல வன்னியர்களையும் உட்படுத்தி ஒரு இடஒதுக்கீட அறிவிச்சிருந்தார். அன்னைக்கே மருத்துவர் ஐயா அவர்கள் இதனால வன்னியர்களுக்கு 10 பைசாக்கு புரோஜனம் இல்லை என்று சொன்ன பின்பாகவும் அதை குறித்து எல்லாம் காதல வாங்கல. காரணம் என்னன்னா, நாம ஆட்சி அதிகாரத்துல இல்ல, ஆட்சியில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், சொல்றதை கேட்டுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டுட்டோம். நம் மக்கள் அரசியலை அறியாமல் போனதனால் இன்னைக்கும் நாம வீழ்ந்து கிடக்கிறோம். 40 வருஷமா ஐயா போராடிட்டு இருக்கிறாரு. இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுனால 23 பேர் செத்து நம்ம வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டுனால பலனடைஞ்ச 107 சாதிகார இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஆனால் வன்னிய இன்னைக்கு வீழ்ந்து குட்டிச்சாரா கிடக்கிறான். 2020ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை கோரி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பின்பாக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றப்பட்டுச்சு. வன்னியர்களுக்கு என்று தனியாக 10.5% சட்ட மசோதா. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு கிள்ளிக்கரையும் கிள்ளி போடாதவன்லாம், இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டிற்காக ஒரு கிள்ளிக்கரையும் கிள்ளி போடாதவன்லாம் வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு போட்டான். யார் வழக்கு போட்டவனை பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவருடைய மச்சா அதுல ஒரு வழக்குதார். மு.க. ஸ்டாலின் அவருடைய மச்சா சாதியிலான திமுக தலைவருடைய சொந்த மச்சான் இசைவேளாளர் சமுதாயத்தின் சார்பா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போடுறாரு. இப்படியாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மதுரை உயர்நீதிமன்றத்துல சொற்ப காரணம் காட்டி தடை விதிக்கப்படுது. அதன் பின்பாக உச்ச நீதிமன்றம் போறாரு மருத்துவர் ஐயா அவர்கள். நீதியை நம்பி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உச்ச நீதிமன்றம் போறாரு. உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. சொல்லி ஆண்டு 2 ஆச்சு. இன்னைய வரைக்கும் இந்த திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மனசு. வன்னியர்கள் வாழ்ந்து விடவே கூடாது என்று திமுக காரன் கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். எத்தனை வருஷங்காவது? 40 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சமுதாயம் 44 வருடமா கையேந்தி போராடிக்கிட்டு இருக்கு. பெரும்பான்மை சமுதாயம், தமிழ்நாட்டில் 5ல் 1 பங்கு அடர்த்தியாக வாழக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாய மக்களுக்கான உரிமையை இங்க வழங்காதவன் ஆட்சியில இருந்து என்னத்தை புடுங்க போறான் என்ற கேள்வி அடிப்படையில அத்தனை பேருக்கு வேண்டாமா? இந்த வஞ்சகப்பட்ட வன்னியனத்தை சேர்ந்தவன் அந்த கேள்வி எழுப்பியிருக்க வேண்டாமா? 3 வருஷமாவது இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இதனால் வரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. சும்மா கண்துடைப்புக்காக ஒரு குழு ஒண்ணு அமைச்சாங்க. அந்த குழு அமைக்கப்பட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாவது இந்த குழு அமைக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் அந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டது, அந்த குழுனுடைய வேலை என்ன, அந்த குழு அதற்கான தரவுகளை சேகரித்து கொடுத்ததானா இல்லை.
உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு சில தரவுகளை சேகரித்து கொடுத்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சு. உடனடியாக ஒரு 2 நாட்கள்ல சேகரிக்கக்கூடிய தகவலுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதுக்கு 3 மாத காலக்கெடுவு கொடுத்துருந்தாங்க. சரி, ஜனவரி மாதம் அமைக்கப்பட்ட குழு ஏப்ரல் மாசத்துல முடிஞ்சிடும், ஜூன் மாசத்துலதான் கல்லூரி ஆரம்பிக்கும், ஜூலை மாசத்துல கல்லூரி ஆரம்பிக்கும், நம்ம மக்களுக்கு இதனால பயன் கிடைச்சிரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில ஐயோ 3 மாசம்லாம் மத்தாது, இன்னொரு 6 மாசம் வேண்டும்னு நீட்டிச்சிருந்தாங்க. 6 மாசம் என்பது இன்னைக்கு 1.5 வருஷத்துல வந்து நிக்குது. இன்னைய வரைக்கும் அந்த குழு என்ன தரவுகள் கொடுத்தானே ஒரு பயலும் காட்டல. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வன்னிய மக்கள் வஞ்சிக்கப்பட்ட இடத்துலவே இருக்கணும்? மருத்துவர் ஐயா அவர்கள் பொறுத்து வந்து பார்த்துட்டு இன்னைக்கு செய்தியாளர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசு சந்திக்க நேரிடும், விரைந்து இந்த கல்வியாண்டுக்குள்ளாகவே வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். ஒரு கல்வியாண்டிலும் லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் தண்டிக்கப்படுறாங்க. ஒரு லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் தன்னுடைய உரிமையை பறி கொடுக்குறாங்க. இந்த கல்வியாண்டும் போனுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? அதை பத்தியெல்லாம் யாருக்கும் சிந்தனை இல்லை. சமூக நீதிக்கான மருத்துவர் ஐயா அவர்களை தவிர்த்து இந்த சமுதாயத்தை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் சிந்திக்க ஒரு நாதி கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. என்ன அறிவிச்சிருக்கிறாரு? தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறது. இதனால் வரைக்கும் சமூக நீதி போராட்ட வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்டம் என்றால் 1987ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம் நடத்திய சாலை மறியல் போராட்டம் தான். அதையும் நடத்தியவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதே சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சந்திக்காத மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் என்று எச்சரிக்கிறார் என்றால், அந்த 1987 நடந்தப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தையும் தாண்டி கடும் வீரியத்தோடு இந்த போராட்டம் நடக்கும் என்பதுதானே அர்த்தம். இனிமேலும் தமிழ்நாடு அரசு தாமதிக்குமே என்றால், இந்த பாட்டாளிகள் போராட்ட களத்திற்கு வந்தாலே ஒழிய அவர்களுக்கு உரிமை கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு நினைத்தால், இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னியர்களுக்கு வேறு வழி கிடையாது. 23 பேர் அன்னைக்கு செத்தான், இன்னைக்கு மேலும் ஒரு 230 பேர் செத்தாலும் இவனுக்கு நீதி கிடைக்கும்னா சாவரத்துக்கும் தயாரா இருக்கிறான். இந்த 2.5 கோடி மக்கள் வாழட்டும் என்பதற்காக கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும், கொஞ்சமாவது சிந்திக்கணும். சமூக நீதியை வாய்க்கிழியே பேசக்கூடிய கூட்டம் கொஞ்சமாவது சிந்திக்கணும். ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் 43 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறா, அவனுக்கு கேட்கறது நியாயமா தானடா இருக்கு. அதை ஏன்டா இந்த பயிரை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு மற்ற சமுதாயம் கேள்வி கேட்ட தொடங்கிய பின்பாகவும் இந்த ஆட்சியில இருக்கிறவன் அதெல்லாம் முடியாது, வன்னியர்களை நாங்க கொத்தடிமை கூட்டமா வச்சிருக்கிறோம், வன்னியர்கள் உரிமை பெற்றுட்டானா, கல்வி அறிவு பெற்றுட்டானா, வேலை வாய்ப்புக்கு போயிட்டானா, எங்களுக்கு ஓட்டு போட மாட்டானே என்கின்ற சுயநல சிந்தனையோடு திமுக இப்படியான அராஜகத்தை செஞ்சுக்கிட்டு. மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேதி பின்னர் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கு அந்த தேதியை அறிவித்தாலும் சரி தயாராக இருப்போம். தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க தயாராக இருப்போம். அதற்கு இடம் கொடுக்காமல் தமிழ்நாடு அரசு விரைந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தால் மகிழ்ச்சி. நன்றி.